முன்னாடி நான் வேலை பார்க்கும்போது நிமிந்தாள் வேலை பார்க்கும்போது 500 600 எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. ஃபால் சீலிங் வேலை பழகினதுக்கு பிறகு நான் 1000 வரைக்கும் சம்பளம் வாங்குகிறேன். இப்போ நல்லா இருக்கேன். வணக்கம், என் பேர் ராஜீவ். சிவகங்கை மாவட்டம் சிறுவத்தி கிராமத்தில் வசிக்கிறேன். 15 வருஷம் அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கில் வந்து நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்கேன். என்கிட்ட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் இப்போ சொந்தமாக சைட் எடுத்து நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட வந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலமாக ட்ரைனிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 20 நாள் பயிற்சி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த 20 நாள் பயிற்சியில் ஃபால் சீலிங் ஒர்க் மட்டும் இல்லாமல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அது வந்து நம்ம கார்னிஸு பார்டர் பூ வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வணக்கம், என் பேர் ரமேஷ். சிவகங்கை மாவட்டம் சிறுவத்தி ஊராட்சியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் 10 வருஷமாக கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிமிந்தாள் வேலை, கொத்தனார் வேலை 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஒய்ஃபு குழுவில் இருக்கிறதுனால வாழ்ந்து காட்டு திட்டத்து மூலியமாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வால்யூம் சீலிங் அது இப்போ பழகிட்டு இருக்கேன். 20 நாள் பயிற்சிக்கு வந்ததில் வேலையை பூரா கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த வேலையில் வந்து எல்லாம் தலைவாக தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதில் வந்து ஃபால் சீலிங் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். சணல் போடுறது எப்படி, டைல்து சீட் ஓட்டுறது எப்படி, பூ ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். எலக்ட்ரிஷியன் வேலையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலியமாக நான் ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலியமாக வால் சீலிங் வேலை 20 நாளாக கற்றுக்கிட்டேன். இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் நம்மக்கிட்ட இந்த சமுதாயத்திறன் பயிற்சி பள்ளியில் நம்மள்டேருந்து இந்த படித்த பிள்ளைங்க இப்போ வேலை பார்த்து அவங்க குடும்பத்தை ரொம்ப நல்ல முறையாக பார்த்துக்கிறாங்க. இந்த பயிற்சியை வழங்கிய வாழ்ந்து காட்டும் திட்டத்துக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் மற்றும் துணை முதலமைச்சருக்கும் மிக்க நன்றி.